நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று இரவு 7:43 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:44 வரை பூரம், பின்பு பூரம். யோகம் இன்று காலை 6:19 வரை சித்த யோகம், பின்பு காலை 8:44 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 8:44 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். சாமர்த்தியமாக கைபேசி காரியங்களை நீங்க வெற்றி நடை போடுவீர்கள். பயணங்களில் ஏற்பட்ட தடங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. சில விஷயங்களை நீங்க பொறுமையாக கையாள வேண்டும். கோபப்பட வேண்டாம். நல்லவர்கள் யார் என்பதை கூட இருந்து கவனித்துக் கொள்வீர்கள். பொதுவான விஷயம் நீங்க தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் இருக்க கொடுங்க. தனித்தத்துவமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தயவு செய்து அலைந்து திரிந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். நல்லதை மட்டும் செய்யுங்கள், அது போதும். யாருக்கும் குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம். தேவையில்லாத சந்தேகங்கள் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்வழியில் வாழ்க்கை செல்ல கொடுங்க. இன்று பெண்கள் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். மனோதைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முடிவுள்ள தெளிவு ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். காதில் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதில் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் இருங்கள். நன்கு எதையும் செய்ய பாருங்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக இடுங்கள். கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் இருக்கக்கூடாது. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். சரக்குகளை வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனம் இருக்கட்டும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றங்கள் இருக்க கொடுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. என்று தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. எதிலும் சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். கிருத்திகை என்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நடுநிலையாக எதையோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். புதிய விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். சரக்குகளை வாங்கும் போது விற்கும் போது கவனம் இருக்கட்டும். பணி நிமித்தமாக அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு பெண்ணை சரியாகுங்க. குடும்ப சுகம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்று நீங்க காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். கவனமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். வியாபாரிகளுக்கு தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உங்கள் பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். எதிலும் முன்னேற்றம் அடைய கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மனோதைரியம் கூடினாலும்
பழைய சம்பவங்களின் நினைவினால் மன மகிழ்ச்சி கூடும். என்று திட்டமிட்டு எதையும் செய்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சக நண்பரை நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். முடியாத காரியங்களை கூட முடியுங்க. சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் சரியாக கூட்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அடுத்தவரிடம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். எதையும் ஆலோசித்து செய்வது மிக நல்லது. கடுமையான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உழைப்புக்கு உயர்வு உண்டாக கூட்டும். பெண்கள் என்று குழப்பங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யாரிடமும் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். மாணவர்களுக்கென்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. துணிச்சலுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. அதேபோல் வீடு வாங்கும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். முடியும் பட்சத்தில் எதையும் செய்யுங்கள். அதிகம் கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம். ரோகிணி. இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். தைரியத்துடனும் காணப்படுவீர்கள். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் நல்ல வகையில் செல்லக்கூடும். பயம் வேண்டாம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதும். மிருகசிரீஷம். இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சிந்தனைகளில் சில தடுமாற்றம் ஏற்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பு அம்சம் மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. செய்தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். கவனமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் வாக்குப்பதில் குறைத்துக் கொள்வது நல்லது. இல்லத்தில் கண்டிப்பாக அமைதி நிலவ கொடுங்க. காரியங்கள் கைகூடுவதற்கு கடின உழைப்பு தேவைப்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை கை கொடுக்குங்க. எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் தங்கு தரையின்றி நடைபெறக்கூடும். நண்பருடன் இன்று சுமூகமாக செல்வது நல்லது. மிதுனம் ராசினியர்கள் பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். சிறிது தாமதம் ஏற்படுத்திய காரியங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க அதிர்ஷ்டவசமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உயர்வான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ளக்கூடும். நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பொதுவான காரியங்கள் ஈடுபடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் குழப்பம் வேண்டாம். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமையாக இயக்குங்கள். பெண்கள் இன்று இல்லத்தில் அமைதி கூடிவிடுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பிரச்சனையை கொடுக்காது. கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவார்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பார்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இந்த நாள் உங்களுக்கு
முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக பெறக்கூடும். தயவு செய்து பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல நிலையில வாழ்க்கை செல்ல கொடுங்க. பணிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திருவாதிரை சொந்த பந்தங்கள் வரைக்கும் இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். புனர்பூசம் எதிர்காலம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்க கொடுங்க. சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வழிநடத்துவீர்கள். பொது காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவருக்கு உறுதுணையாக காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக செயல்படுங்கள். எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பரபரப்பு மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பதெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் என்ற உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். கவனம் கொள்ளுங்கள். முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியுங்க. தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தைரியமாக இதில் ஈடுபடுவீர்கள். மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி கொடுங்க. புதிய பதவிகள், வாகனம், வசதி வாய்ப்புகள் என எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் தீருங்க. திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உங்கள் செயல்திறனால் பாராட்டுகளை பெற முடியும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகக்கூடும். பிள்ளைகள் வழியில் நிம்மதி பிறக்க கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே சொல்ல முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பெண்கள் இன்று வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று மன திருப்தியுடன் காணப்படுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இதே போல மாணவர்கள் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. வசதி வாய்ப்புகளை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்பட கொடுங்க. செயல்திறன் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக கூட்டும். கவனமாக எதையும் செய்யுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. பூசம். இந்த பயணங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். எல்லா விதத்திலும் ஏற்றம் ஏற்படக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுப்பீர்கள். சாதுரியமான பேச்சாளர் வெளிப்படக்கூடும். காரியங்களை சாதித்து காட்டும்களாக இருக்க கொடுங்க. செல்வ நிலை சீராக உயரும். இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். ஆயில்யம். இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. பிடிவாத குணத்தை நீங்க தளர்த்திக் கொள்வது நல்லது. மனசுக்குள்ள ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. இடம் பொருள் பார்த்து பேசுவது மிக நல்லது. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ளுங்கள். எதிலும் நீங்க முழு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. சிம்மம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பாக்கிய விருத்தியும் ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சாளர் வெளிப்படக்கூடும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். இன்று மென்மேலும் முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்தி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வ நிலை சீராக இருக்கும். அரசால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பல வகையில் உங்களுக்கு மனைவி உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஆர்டர் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் இருக்கும். வியாபார போட்டிகள் குறைந்து விடக் கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பணி சுமை குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சிந்தனை வளம் பிறகு கொடுங்க. உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும், மதிப்பு கூடும். இன்று நீங்க நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். ஏற்ற தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். அதே போல சில இடங்களில் நீங்க பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அனைவரது விஷயத்திலும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தெளிவு இருக்கட்டும். சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்பங்கள் கண்டிப்பாக பெருகும். தனக்கென தனி வீடு அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதம் இருக்க கொடுங்க. உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கும். பிள்ளைகளிடம் பிடிவாதத்தை மட்டும் காட்ட வேண்டாம். இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிரமங்கள் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவதற்கும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு என்று வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படவும் வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, துரிதமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க சின்ன விஷயத்தையும் பெரிதாக பேசுவீர்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுப்பீர்கள். தொழில் அடுத்த கடத்துக்கு செல்லுங்க. வியாபாரத்தின் நுணுக்கமான முறையில் வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். அது போதும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பூரம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் வரக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். யோகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும் என்று உங்களுக்கு குடும்பத்தில் திருப்தியான சூழல் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டத்துடன் காணப்பட கொடுங்க. தெளிவான முடிவெடுப்பது உங்க கையில் உள்ளது. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லக்கூடும். என்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். தனவரவு உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பாக்கிய விருத்தி இன்றி ஏற்படக்கூடும். கன்னி ராசினியர்கள் சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எண்மைகள் எதிலும் பெருகிவிடக் கொடுங்க. பெண்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று தனிப்பட்ட கவனத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வீர்கள். தைரியமான முடிவெடுங்கள். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்கள் நிறைவேறக்கூடும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். கன்னி ராசினியர்கள் பொதுவாகவே இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் எடுத்த காரியத்தை முடிப்பதை குறிக்கோளாக வைத்துக் கொள்வீர்கள். செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். பண வரவு கண்டிப்பாக கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். எடுத்த காரியத்தை திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படுங்க. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்த வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. எளிதில் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்கள் ஓரளவு சரியாக நாளாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் வெளிப்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். மனசுக்குள்ள அமைதி வேண்டும். கண்டிப்பாக காதலை பற்றி இல்லத்தில் சொன்னால் மட்டுமே புதிய பொலிவு பிறக்கக்கூடும். இன்று மாணவர்கள் தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கவனக்குறைவாக மட்டும் செயல்பட வேண்டாம். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. எடுத்தம் கௌதம் என்று எதிலும் ஈடுபடாதீர்கள். படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடையக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்ப இனிய சுற்றுலாக்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியப்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று எதையும் யோசித்து செய்வது மட்டுமே மிக சிறப்பு. கூடுமான வரை நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். முடியும் பட்சத்தில் மட்டும் எதையும் செய்யுங்கள். முடியாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மன பதட்டம் கொள்ளாதீர்கள். இன்று எதிலும் யோசித்து மட்டும் முடிவெடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லும். கொஞ்சம் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வீண் வம்புக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. வீண் விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. நேர்மையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்று கணவன் மனைவி அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உறவுகளுக்கு சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். அதிகாரியிடம் பணிவாக நடத்தல் என்பது பணியிடத்தில் சாதகமான சூழல் உருவாகும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். உடல் சோர்வு ஏற்படக்கூடும். மனோதைரியம் உண்டாக கொடுங்க. தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்தாலும் வெற்றி பெறுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். யோசித்து மட்டும் எதையும் செய்யுங்கள். பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். மாணவருக்கு இந்த அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்பட கொடுங்க. குணத்தை மாற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுவாதி. இன்று உங்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. உறவுக்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கூட சரி கட்டி விடுவீர்கள். நேர்மையை கடைபிடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லதொரு பயணங்கள் ஏற்படக்கூடும். இன்று வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சாகம். இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் விலகி செல்ல கொடுங்க. கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க கொடுங்க. நேர்மையை கடைபிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க.
முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும் என்று நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனதளவில் இன்று அனைவரையும் பாராட்டி வருவீர்கள். விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். ஆரோக்கியம் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல நாளாக இருக்கக்கூடும். தனவரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. இன்று பெண்களிடம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மருத்துவர்கள் கைவிட்டு கேஸ் கூட துளிர் விழக்கூடும். இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுமானவரை யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நல்ல குணத்தை மற்றவரிடம் வெளிப்படுத்துவீர்கள். அடுத்தவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். செயல் வடிவம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். பெரிய அளவு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இன்று உங்கள் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். தன்னம்பிக்கை எதிலும் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையில உங்களுக்கு ஏற்றாற் போல அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் சரி கட்டி விடுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்துக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்விக்கான சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று குடும்ப பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. சிரமங்கள் பனி போல் விலகி செல்ல கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். அனுஷம். இந்த மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று முடிவுகளை தெளிவாக இருப்பது மிக நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். துணிந்து எதையும் செய்யுங்கள். அது போதும். கேட்டை. நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுல வெற்றி இருக்குங்க. கவலை மறந்து என்று நீங்க செயல்படுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நீங்க தெளிவான முடிவெடுப்பது மிக நல்லது. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க அபார சிந்தனை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் வீண் வம்பு வழக்குக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. விரை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். செலவுகளை குறைக்க அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவு ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத பண வரவும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. மன கவலை நீங்கி உற்சாகம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கூடும். லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட படுக்கையை விட்டு துள்ளி எழக்கூடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மன கஷ்டம் இருந்தாலும் அதை சரி படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் வருமானம் கண்டிப்பாக வருங்க. சுய தொழில் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று பெண்களுக்கு
அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு நிலையான வருமானம் ஏற்படக்கூடும். கல்வி பற்றி புரிதல் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. வீண் வம்புக்கு செல்லாமல் இருப்பது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. அத்தியாவசிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனக்கவலை நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடும். இன்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். இந்த நாள் நீங்க முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. போராடம் நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். உறவிற்குள் ஏற்பட்ட குழப்பம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு கவலை நீங்கிவிடும். செயல்பாடுகளை வெற்றி ஏற்படக்கூடும். தன வரவும் சீராக இருக்கக்கூடும். ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. குடும்ப ஒருவரிடம் நிதானத்தை நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கொடுங்க. உத்திராடம் என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சில பணிகள் தாமதமாக நடக்க கொடுங்க. அதனை கண்டு பயப்பட வேண்டாம். தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக நடக்குங்க. இன்று தெளிவான சிந்தனை மேற்கொள்ளுங்கள். குழப்பம் எதிலும் வேண்டாம். இன்று யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது நல்லது. சாதகமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். தயவு செய்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இன்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. விரை செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக முயற்சி எடுத்து முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நீர்நிலைகளில் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. அலைச்சலுக்கு பின்னர் காரியங்கள் கண்டிப்பாக நடந்து முடியும். மகரம் ராசினியர்களுக்கு தேவையான பண உதவிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். பார்த்துத்தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாக கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுங்க. என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதி வந்து தட்டும். திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று பெண்கள் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாக திறமை கண்டிப்பாக பலிச்சிடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கென்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் துரிதமாக செயல்படுவீர்கள். விட்டுக் கொடுப்பது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை பொறுமையாக எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. அதாவது இல்லத்தில் சொல்லிவிட்டு எதையும் செய்யுங்கள். என்று மாணவர்கள் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முழுமையாக படியுங்கள். எதையும் தெளிவாக படியுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது.
காரியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து எதையும் செய்யுங்கள். திருவோணம். குழப்பங்களுக்கு மத்தியில் தான் வாழ்க்கை செல்லுங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்கும். தெளிவான சிந்தையை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காரியங்கள் தடபுடலாக நடைபெறக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. அபிட்டம். இன்று மனக்கவலை இருக்கும். எப்படியாவது காரியங்கள் வெற்றி நடை போட வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அதீத முயற்சி எடுத்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்குங்க. வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைவான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் மன கஷ்டம் ஏற்படும். அதையும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கும்பம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூதுகளும் பிறக்க கொடுங்க. நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அரசு உதவிகள், வேலை வாய்ப்புகள் போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தீவிர தெய்வ பக்தி ஏற்படக்கூடுங்க. கும்பராசினியர்கள் எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடும். இறை வருளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. புனித பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வாக்குவாதங்கள் தவிர்ப்பது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். அவரின் வெற்றிக்கு வழிவகுக்க கூடும். எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு ஆர்வம் கூடிவிடுங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். எதிர்ப்புகளையும் மீறி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தடைகளையும் உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இனிய திருப்பங்களும் ஏற்படக்கூடுங்க. திறமையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். சுமூகமாக எல்லாம் செல்லக்கூடுங்க. உங்கள் நல்ல எண்ணத்திற்கு கண்டிப்பாக நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனை இல்லைங்க. மனம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். கண்டிப்பாக காதல் திருமணத்தில் போய் முடியும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று மாணவர்கள் தைரியமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் தைரியமாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று நீங்க புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சதயம். என்ற எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். இனிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. திறமையுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் வேகம் பிறக்கக்கூடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். இன்று வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வம் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி மகிழ்வீர்கள். திறமையாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கும். என்று உங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. தைரியத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மீனம். மீனம் ராசினியர்கள். இன்று எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. அத்தியாவசிய தேவைகளை இன்று நீங்க குறைத்துக் கொள்வீர்கள். பணியிடத்தில் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சிறப்பான சூழல்கள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வியாபாரம் முன்னேற்றம் அடைய கடுமையாக பாடுபடுவீர்கள். தங்களுடைய விஷயங்களை
கவனமாக செயல்படுவீர்கள். உறவுகளுக்குள் சின்ன சின்ன குழப்பம் ஏற்படக்கூடுங்க. நேர்மையை கடைபிடிப்பது உங்க கையில் உள்ளது. தீவிர தெய்வ பக்தி கூடும். மன நிம்மதி இருக்குங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். அனுகூலமான நல்ல பலனும் இருக்கக்கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் இனிய திருப்பங்களும் இருக்கக்கூடும். திறமையாக காரியப்பட்டு வெற்றி பெறுவீர்கள். செய்கின்ற செயல்களில் வெற்றி இருக்கும். பணிகளை விரைந்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்குங்க. புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அரசின் ஆதரவு நிலைப்பாடுகள் உங்கள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகத்தை கொடுக்குங்க. வெற்றிக்காக போராடி எதிலும் ஈடுபடுவீர்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. செலவுகளை குறைத்துக் கொண்டால் சேமிப்பு உயரக்கூடுங்க. நடுநிலையாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இணையதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தும் நாளினே சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் பார்த்து செய்யுங்கள், அது போதும். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக இல்லத்தில் சொல்வது மட்டும் நல்லது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மாணவருக்கு என்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. என்று ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. உத்திரட்டாத்தி. காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தயவு செய்து கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள், அது மட்டுமே வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தீவிரமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருக்குங்க. எதையும் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கவலை நீங்கி உற்சாகம் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கொஞ்சம் தாமதமாகுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். சுமூகமான செயல்பாடுகளால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பணம் குறைவாக இருந்தாலும் திருப்தியுடன் செயல்படுத்துவீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.